கூடிய சீக்கிரமே சிம் இல்ல மொபைல் ஒர்க் ஆகாது அந்த கான்செப்ட் வரப்போகுது. எல்லாருமே இந்த மாதிரி சிம் இன்சர்ட் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த சிம் யூஸ் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். என்ன அப்படி பாக்குறீங்க? அங்க வந்து சிம்மே இல்லைங்க. இது வந்து இன்விசிபிள். இதை வந்து இ சிம்னு சொல்றாங்க. எல்லா டெலிகாம் கம்பெனிஸும் சேர்ந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் போட்டுருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 10,000 மேல இருக்கிற எல்லா மொபைல்லையுமே வந்து இந்த இ சிம் கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு. இது வந்து கம்பல்சரியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வராங்க. இந்த சிம் பாத்தீங்கன்னா மொபைல்ல மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற கார்ல இருந்து நம்ம வீட்டுல இருக்கிற மீட்டர் இருக்குங்களா, இபி மீட்டர், அந்த மீட்டர் வரைக்குமே அந்த சிம் கொண்டு வர போறாங்க. இதை திங்க் பண்ணி பாருங்க. சப்போஸ் வந்து இ சிம் கார்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா அது வந்து மொபைல்ல வந்து கனெக்ட் பண்ற மாதிரி வந்துடும். இது கம்ப்ளீட்டா ஸ்கேமா இருந்தா கண்டிப்பா வந்து டெலிகாம் கம்பெனிக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸா கொண்டு வந்தா கண்டிப்பா வந்து லாஸ் ஆகுது பாத்தீங்கன்னா கன்சூமர் தான். இந்த இ சிம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா மொபைலோட பிரைஸ் எல்லாமே மேல போக வாய்ப்பு இருக்கு. சோ இந்த சிம்மோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன் தமிழ்ல. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் விக்கி சேனல். நான் உங்கள் விக்கி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இருக்கிற சிம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ட்ராக்கிங் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா மொபைல் எடுத்து அடுத்த செகண்ட் வந்து சிம் தூக்கி உடைச்சு போட்டுறாங்க, எல்லாம் தூக்கி வச்சுட்டு எஞ்சிடறாங்க. ஸோ வந்து ட்ராக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இப்போ புதுசாக வர இ சிம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹார்ட்வேர். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு இருக்கீங்களா, அதிலே வந்து இன்பில்டாக கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் டவுட் வரும், இது வந்து மொபைலில் கொடுத்துட்றாங்க, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இ சிம். ஸோ இ சிம் மீன்ஸ் வந்து எலக்ட்ரானிக் சிம். ஸோ இந்த சிம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்காக வந்து அது வந்து ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்கன்னா அவங்களோட ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டுனா இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் சிம் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து சிம் வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் வந்து மொபைல் அடுத்த செகண்டே வந்து அந்த சிம்மை எடுத்து கீழே போட்டுறாங்க, எல்லாம் உடச்சு போட்டுறாங்க. ஸோ ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. பட் இந்த இ சிம் வந்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்பில்டு. ஸோ வந்து அதையும் பண்ண முடியாது இல்லையா. நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து லைவ் லொக்கேஷன் வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு சிம் வச்சுட்டு இருக்கோம். நம்ம எப்படி வந்து இ சிம்மா வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்களா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். நம்ம சிம்மை வந்து நார்மல் சிம் வந்து இ சிம்மா மாற்றிக்கணும். அதுக்கு வந்து ஒரு கியூஆர் கோட் தருவாங்க. அது வந்து நம்ம மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து இ சிம்மா மாறிடும். இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொபைல் இருக்க செட்டிங்ல வந்து ஆட் சிம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி சம் டீடைல் வந்து நீங்க என்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணினா அது வந்து ஆக்டிவேட் ஆயிடும். இந்த சிம் யூஸ் பண்ணா வந்து என்னென்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சிம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கார்ல எல்லாம் வந்திருக்கு. கார்ல வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வந்து வேகமா போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து 2 பேருக்கு வந்து அலர்ட் மெசேஜ் போகும். அலர்ட் மெசேஜ் போத்தலாம லைவ் லொகேஷனும் அப்பயே வந்து ஷேர் ஆயிடும். அலர்ட் பண்றதுக்கு வந்து உங்க ஃபேமிலியோட உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் நீங்க வந்து அலர்ட் பண்ணிருக்கீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க உடனே. சப்போஸ் நீங்க ஆளே இல்லாத இடத்துல ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து உடனே வந்து அலர்ட் மெசேஜ் போனால் அவங்க வந்து உங்களை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினோட கண்டிஷன் வந்து கண்டினியூஸாக வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் உடனே வந்து ஓனருக்கு வந்து அப்டேட் பண்ணும். இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தா அடிக்கடி சும்மாவே காரை சர்வீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் காரோட விண்டோ, டோரு, சன்ரூஃப், லாக்கு, இன்ஜின் இதெல்லாம் வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுலாம் வந்து நம்ம வந்து மொபைல்லே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டா மொபைல்லே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈஸியாகவே முடிஞ்சிடும். இது காரில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா செக்டர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வாட்ச் கட்டுறோம். அந்த வாட்சில் வந்து இ சிம் கொண்டு வந்துட்டாங்கன்னா பேஷண்ட்டோட வந்து கண்டிஷனை வந்து செக் பண்ணிட்டு உடனே வந்து டாக்டருக்கு அப்டேட் பண்ணும். என்னென்ன இதெல்லாம் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ஹார்ட் ரேட்டு, ஆக்சிஜன் லெவல், ஸ்லீப்பிங் குவாலிட்டி, இந்த கண்டிஷன்ல வந்து இந்த வாட்ச் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டருக்கும் நர்ஸுக்கும் வந்து இது வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கிற இபி மீட்டர்ல இருந்து இ சிம் வந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைவா வந்து நம்ம மொபைல்லே வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். எவ்வளோ வந்து யூசேஜ் பண்றோம் அப்படின்ற மாதிரி. சப்போஸ் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து அலர்ட் மெசேஜும் வந்து வரும். ஸோ நிறைய யூஸ் பண்ணீங்க தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சுவிட்சஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரி வந்து நிறைய இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. இந்த செக்டர்ல மட்டும் நம்ம அக்ரிகல்ச்சர் செக்டர்லயும் வந்து நம்ம நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம ஏர் ஓட்டுறோம் அப்படின்னா வந்து டிராக்டரை வச்சு ஆள் வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். பட் இந்த ஃபெசிலிட்டி வந்துச்சுன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபிஎஸ் மூலமா வந்து எவ்வளவு தூரம் ஓட்டணும் எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து டிராக்டரை வந்து ஓட்டிக்கும். ஆட்டோமேட்டிக்கா மருந்தடிக்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரோன்லாம் வந்துட்டு இருக்கு. பட் இது கொண்டு வந்தாங்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பயிரில் என்னென்ன இடத்துல என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்து வந்து அடிக்கும். இதெல்லாம் மட்டும் லேண்ட்ல இருக்க மண்ணோட வந்து குவாலிட்டி வந்து செக் பண்ணி சொல்றதுல இருந்து அது மட்டும் இல்லாமல் வெதர் கண்டிஷன்ல இருந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய செக்டர் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இதுல இருக்க டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்னன்னு பார்க்கலாம். இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட வேலை வாய்ப்புகள் வந்து குறைய ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இந்த இ சிம் 10,000 ரூபாய்க்கு மேல இருக்க மொபைல கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மொபைல் ஒரு 10,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் இந்த இ சிம்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க தெரியல. இது ரெண்டுத்தையும் வந்து மெஷ் பண்ணி ஒரு மொபைல் வரணும்னா கண்டிப்பாக வந்து 2 அமௌண்ட் சேர்ந்து தான் வரும்.
அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக என்ன ஆகுமா, ப்ரைஸோட ரேட் வந்து அதிகமாகிட்டே போக வாய்ப்பு இருக்குது. எதனால இது வந்து ப்ரைஸ் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இசிம் வந்து நம்ம வந்து மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணி மதர் போர்டு வந்து வைக்கும் போது கண்டிப்பாக வந்து மதர் போர்டு சேஞ்ச் பண்ணுற காரணத்தினால வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. டெலிகாம் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இது ப்ராஃபிட் தான். அவங்க வந்து ஒரு சிம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற வேலை இருக்காது. இது வந்து அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணி சிம் மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு சேவிங் தான். இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைல் கம்பெனிக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஆச்சுட்டு பில்லு வந்து ஏற்றி போட்டுருவாங்க. இது எங்கே போயிட்டு பாதிக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு தான் வந்து அது பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் அதில் இருக்கு. ஸோ உங்களோட தாட் என்ன அப்படின்றது வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.